முருகந்திரி அவர்களால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக குரு பெயர்ச்சி பலன் சொல்லி வருகிறோம். அந்த விதத்தில் இப்போதைக்கு கன்னிராசி அன்பர்களே, குரு பகவான் இதுவரைக்கு உங்கள் தொழில் சாணமாகிய 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 10ல் பார்ப்பான் பதவியை பறிப்பான்கிற போல தொழிலில் பெரிய சிரமங்களை தந்திருப்பார். விரும்பத்தகாத இடமாற்றங்கள், தொழில் பெரிய சிக்கல்கள் போன்ற 10ல் குரு பெரிய குழப்பங்களை கடந்த ஓராண்டு காலமாக தந்து கொண்டிருப்பார். இப்போதைக்கு அவர் 11ஆம் வீடாகிய லாபஸ்தானத்தில் கடகத்தில் உச்சமாக போகிறார். அது 11ல் குரு கன்னிக்கு மாபெரும் யோகமாகும். இந்த வரும் ஓராண்டும் குருவால் உங்களுக்கு அமோக லாபங்கள் வரப்போகிறது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உயர்ந்த அரசு அதிகாரிகளுடைய தொடர்பு போன்றவற்றால் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது. அவர் பார்வை பலத்தால் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடாகிய விருச்சிகத்தை 3ஆம் வீடாகிய விருச்சிகத்தை பார்வையிடுவதால் கன்னிக்கு இளைய சகோதரர்கள் வழியில் சகோதர ஒற்றுமை கூடும். உடன்பிறப்புகளில் இருந்த கருத்து வேற்றுமாறு மொத்தமும் மாறி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கன்னிக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்களும், பிள்ளைகளால் வளர்ந்த பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளால் பெருமையும் புகழும் கிடைக்கிறது. 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை குரு பார்வையிடுவதால் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கு திருமணம் நடைபெறாது இருந்தவர்களுக்கு திருமண வாக்கியம் கைகூடும். அதேவேளை இதுவரை கருத்து வேறுபாடாக பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான அற்புதமான காலமாக இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. குரு 11ல் இருந்தால் சகலவும் வெற்றி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. உங்களுக்கு இப்போதைக்கு குரு உச்சம் பெற்று 11ஆம் இடத்தில் இருப்பது கன்னிக்கு மாபெரும் யோகத்திலும் யோகம். இப்போதைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சனியை குரு பார்வையிடுவதால் இந்த கண்டக சனியின் தாக்கம் கன்னிக்கு குறைகிறது. குரு 7ஆம் வீட்டை பார்வையிடுவதால் களத்திர பாவம் பலமடைகிறது. இது கன்னிக்கு மாபெரும் யோகம். 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் குரு பார்வையிடுவதால் இந்த இடம் புரிதமடைகிறது. கன்னிக்கு இந்த குரு பெயர்ச்சி மாபெரும் யோகத்திலே யோகம். எனவே குரு வழிபாட்டை தொடர்ந்து வெற்றி அடையுங்கள்.